எல்லோருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்திலும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில நான் நடக்கிற திசைய கரெக்டா சரி செஞ்சு இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்ற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்திலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் நீங்க கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க தேடி நீங்களா எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்டோட பாசிட்டிவ் ஜென்ரலா இன்னைக்கு 2024ல ஒரு விஷயத்த ஃபாஸ்டா பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில மீடியால இங்க எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துக்க வச்ச விஷயம் நெகட்டிவா ஒரு விஷயம் வருதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா தீ மாதிரி பரவிடும். ஸோ அது தம்ப்நெயில்ஸ்ல இருந்து ஹெட்லைன்ஸ்ல இருந்து ஒரு ஈவெண்டோட ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்டா பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பிச்சு இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவா இருந்தா ஒண்ணுமே மிஸ்ஸிங்கா இருக்கு இல்லைங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடக்கிறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல எங்கேயுமே வெட்டுக்குத்தோ ரத்தமோ பழியோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்களாம் சின்ன வயசுல விஜய் அவர்களோட படங்களை தியேட்டர்ல பார்த்த ரசிகர்கள் 90ஸ்ல வாழ்ந்த காலம். எல்லா படத்துலயும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லா இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோசியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்தையும் எல்லாம் நல்ல குணங்களை பத்தி ஏத்தி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் சொல்றாங்க, எனக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது. எனக்கு ஐபோன் 16க்கும் ஐபோன் 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் சத்தியமா வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது 90s கிட்ஸ் இந்த படத்துல கேரக்டர்ஸா இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோசியல் மீடியா ஜாயின்ஸ் ஆஷிகா ரங்கநாதன்லாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினா இருப்பாங்க இதுல. அண்ட் இந்த படம் ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்றப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமா அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டாரு, இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணா அது தெலுங்குல அது பண்ணி வேற எந்த படமும் வராம எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நான் லெட்டர் எழுதாம ஓடினேன். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொல்ல போது அப்படின்னா என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபர்ஸ்ட் தயாரிச்ச படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ நான் கதை சொல்லுங்க சார், மோஸ்டா நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பெண்ணுகிட்ட நீங்க லவ் சொல்ல போறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பெண்ணுக்கு லவ் சொல்ல போறேன்னு கேட்டா அங்க என்ன நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையா வேற ஆளுங்களை தேடிக்கணும், நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம். ஸோ இதை நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம். அப்பதான் இந்த காலத்து பசங்க கிரிஞ்சுன்னு சொல்லாம இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாட வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கதான் சாம் மேத்யூ எங்க வாழ்க்கை கூட வந்தாரு. சாம் மேத்யூ நான் மீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மோனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்க. அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா அவர் நல்லவரா இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படிதான் அவரை மீட் பண்றது நடந்துச்சு. அண்ட் பாக்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு அந்த சிஇஓ மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அவரு. இது ரொம்ப தேவை சார் சினிமாக்கு. ஜென்ரலா ப்ரொஃபஷனலா இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காம எல்லாத்துமே ரொம்ப ஃபேரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டனோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் ஃபிலிம்.
மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற படம் கிடையாதுங்க. இப்ப கடந்த 10 வருஷத்துல இவ்வளவு படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்க இதுல முதலீடு போட்டு பண்றோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோவிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்துல வந்து காலேஜ் பசங்கலாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன மீட் பண்றப்போ சொல்லுவாங்க, நீங்க ஏன் லவ் ஸ்டோரி பண்றது இல்லை? அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசா இல்ல பண்ணதே பண்றது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்ல நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதா நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பண்ண படங்கள் எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க பேசி 2 பேர் லவ் பண்றப்போ எதுக்கு லவ் பண்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையன் எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனா ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரியுற காரணங்களா சொல்லியிருக்கீங்க. அது எங்க லைஃப்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. நாங்க எங்க பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்க படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ் எல்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப டீப்பா டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கு திரும்பி ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எடுக்கும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையா காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியரா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளித்திரையில காட்டுறப்போ, பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம அதை வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசா காட்டணும். பட் அது எப்பவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளா இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் 1000 வருஷமா பெருசா மாறல. சோ அதை வந்து கரெக்டா பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பா நான் பார்க்கறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு படமா இருக்கும். முக்கியமா இது வந்து ரியாலிட்டியும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனா சினிமாக்கான அழகும் இந்த படத்துல இருக்கும். அதனாலதான் ஜட்ஜ் அண்ட் தைரியமா இந்த படத்தை தியேட்டர்ல எங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட்ஜாயின்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாரா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேல இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு 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 ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்துல நம்ம இருக்கும். ஸோ தேங்க்யூ டு அவர் பார்ட்னர்ஸ் டி சீரிஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜாயின்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்துல வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பத்தி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து எனக்காகவும் வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்ப அவன் அசிஸ்டண்டா வந்து வேலை செஞ்சான்னு. அங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான். அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் ஆக போறேன் அப்படின்னு. நான் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டா இருக்கேன். நான் பண்ண டைரக்ஷன் தான். கட் பண்ணா பருத்தி விடணும் மைன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னோட எடுக்க மாட்டேங்க சொல்லுச்சு. என்னமோ பெரிய பில்டப் விட்டா நீ இப்படி நீ அப்படி சரி இதுக்கிட்ட போட்டுட்டே என்ன பண்ண சொல்லு, ஒழுங்கா நடிகனா நல்லா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்க நட்பு மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேல இருக்கிற நம்பிக்கை, அவன் மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்துல பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மொழியழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடிச்சு அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது. அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் எடுத்த நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போன்ல, டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடான்னு நான் அவங்ககிட்ட சொல்ல, அவன் வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டாப்ல. சொல்லு மச்சி நான் கேட்கிறேன், கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்ல. சோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனே என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் நாயகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். சோ அவன் கையால இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும், ஒரு நம்பிக்கையில அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்க வந்தாரு, திரும்ப மரியாதையா வந்துடும் பேரு நட்பு. அவர் நம்பி இங்க வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படி நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இட் ரியலி மீன் a lot to us. இந்த படத்துல ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்கள் விழாவிலையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க வந்து ஒரு குடும்பமா சுத்தினோம், இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்தோம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த படத்துல நிஜமாவே அது செட்ல ஒரு கலகலப்பான ஒரு செட்டுனா நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளவு பிரத்யேகமா நான் சொல்றேன்னா, சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி உங்களோட தயவோட ஆடியன்ஸோட நம்பிக்கையோட அது என் கரியர்லயே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியா அமைஞ்சது. ஆனா அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் நான் அந்த கண்டென்ட்ல இருக்கிற நம்பிக்கை, அந்த படத்துல இருக்கிற வேல்யூ, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸ்ல இருந்தேன்னா, நான் அடுத்தது கேட்கிற படம் ரொம்ப ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும், எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டும் இல்லாம ஒரு ஷூட்டிங்க்கு போனா நல்லா இருக்கும் யோசிக்கிற காலத்துல இந்த படம் எனக்கு கிடைச்சது. இந்த செட்ல நாங்க வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்க ஒழுங்கா வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவாரு, எடிட்டர் சொல்லுவாரு. பட் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம், என்னால சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இந்த ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ், என்னோட டெக்னீஷியன்ஸ். அங்க இருந்து வரேன் லிரிசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மேங்காமி சார், தேங்க்யூ சோ மச். உங்களோட டைட்டில் கார்டு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்துல இருந்தோம், 6 பாட்டு எழுதிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். மோர் அண்ட் மோர் கொலாபரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அசோக் தான். அவர் தான் பேப்பர்ல பேனா வச்சு டைலாக் எழுதினாரு. அசோக், திஸ் இஸ் a very big film for me, it's a very big film for you. ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தா மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு ரொம்ப எழுதிட்டு இருக்கிற ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் அதை எழுதினவனும் அதை பேக் பண்ணவனு தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்களும் நம்ம வேலையை கரெக்டா பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மா 29 ஷோர் ஷாட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Keep writing the way you write, be genuine, be curious, be warm and be respectful. I love your work. Thank you for writing this film for me. அப்படியே அவர் பக்கத்துல இங்க இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்க அவங்களோட வயசை எடை போடணும்னா இருக்கிறதுலயே கம்மி வயசா இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் அப்படி பாத்துருங்க. நான் சொன்னேன், ஆமா சார் இப்படிலாம் போட்ட வயசை பாக்குறாங்க அப்படின்னு வந்தாரு அவரு. சோ மாறன்னா இந்த படத்துக்கு முன்னாடி நான்லாம் இவங்க எல்லா பொண்ணுங்களும் நாங்க ஸ்கூல்ல இருந்து நம்ம ஃபேன்ஸ் சொல்லி இந்த மாதிரி தோணுவாங்க. நான் உங்களை வாங்குறேன், நான் ஸ்கூல்ல இருந்து நாங்க ஃபேன் வரணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், இந்த படம் எலிசபா மாறன் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உட்காருங்க, ஏன் இப்படி பண்றீங்க, காஸ்டியூம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு சம்பந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இவங்க படத்துல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னு ஒரு நமக்கு தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த படத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ங்கிறது என்னோட கெரியர்ல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் மாறன். அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்க ஜேபிபில பாத்திருப்பீங்க, அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பரா அதுலயும் ஒரு காமெடி கொண்டு வருவாரு. ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணிருக்கலாம். பட் எங்க மிஸ்யூ படத்துல ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசுற ஸ்டைல், அதுல அவர் கொண்டு வந்த சார்ல்ஸ்ங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாம ஜனங்களை ஈஸியா சிரிக்க வச்சு அந்த பாயிண்ட புரிய வைக்கிறாரு. சோ நாங்க கூட சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்றோம். அவர் பக்கத்திலேயே உயிர் நண்பன் கருணாகரன் அவர் பாருங்க, காசு பணம். சோ அவர் ஜிகர்தண்டால ஊர்மையா நடிச்சு நாங்க 2 பேரும் ரொம்ப ஓடிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அப்பவே ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்ல, பல லிக்விட்ஸ்ல ஊறிட்டோம்னு வச்சுக்கோங்க மதுரையில. அதெல்லாம் தாண்டி இவ்வளவு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவரோட உயிர் நண்பனா அவர் இந்த படத்துல நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்துல ஒரு 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 ஃப்ரெண்டுனா எப்படி கூட இருப்பாங்கன்னு அது நல்லதாக எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் இந்த படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருப்பார் நான் நம்புறேன். கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேணும். டக்கு நான் படம் ஷூட்டிங் பத்தி சொல்றேன், மத்தெல்லாம் எப்படி நான் கேப் விட மாட்டோம். படத்துலயும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபிலிம். அவங்க பக்கத்துலயே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்ல. கேட்டா இல்ல டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் இருக்கிற பசங்க எல்லாம் பாருங்க, ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி எல்லாம் இல்லாம கேங்கே கிடையாது. சோ இந்த மிஸ்யூ படம் 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்.
அண்ட் அது வந்து மாடர்னாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாம ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்துல என் ஃப்ரெண்டு சிந்தியா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே அதிகமா படிச்சவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரிதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நம்பியா கூட இருப்பாங்கிறது இந்த படத்துல வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்றப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்காரு, பாலா சார். அவர் வந்து சொன்னாரு, சார் அடுத்த படத்துல நாங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு. நீங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன் செட்ல இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளவு தூரத்துல தான் இருப்பாரு, இங்க இருந்து நானும் அவரும் பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோம்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளவு பக்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க, நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு 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 எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவர் 12-13 ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சிட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்துல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து விலங்குல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவாரு, காமெடியும் பண்ணுவாரு. யூஸ்வலா ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து நீங்க அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்துல வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் தி பீப்புள் ஆர் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் இங்க எல்லாரோடையும் அதிகமா பெரிய ஹிட் கொடுத்தவர் நீங்க தான். ஸோ எங்க ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினா இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்க்கணும். நீங்க பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களா இருந்தாலும், நீங்க செகண்ட் டைம் பாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்துல சுப்புலட்சுமிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்கா ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டா இருக்கணும், ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில ஹீரோயின் அழகா நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானா ஜெயிச்சிடும். அண்ட் உங்க ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும். முக்கியமா வாசுவும் சுப்புவும் சேர்ந்து இருக்கிறப்ப பிடிக்கணும். அப்புறம் அவங்க எண்ணில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்க நடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். ஆஷிகா, தேங்க்யூ. இவ்வளவு அழகா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழ்ல பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஒன்ஸ் அகேன் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா. அண்ட் அடுத்த முறை தெலுங்கு கன்னடம் கேப் விட்டுறாதீங்க. ஏன்னா கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்ல நீங்க கார்த்தி ஷூட்ல இருக்கீங்க. ஸோ கேப் விடாம தமிழ்ல நீங்க நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். முக்கியமா ஆஷி வந்து சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபேன், திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பக்கத்துல விசிறி இருக்கிறது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். நம்ம கரெக்டா நடிப்போம். அண்ட் அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்களோ அப்படி நம்ம பண்ணா அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரே ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க, சார் எனக்கு அடுத்த படத்துல உங்களோட 3 பாட்டு டான்ஸ் ஆடணும்னு. கண்டிப்பா இந்த படத்துல வெற்றிக்கு அப்புறம் அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு ஹாப்பினிங்கா இருக்கும். சார் ப்ளீஸ் மேக் த நோட்டா. ஸோ இந்த படத்துல டான்ஸ்ன்னு சொன்னோன்னா என்னோட டான்ஸ் மாஸ்டர் தினேஷ். நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளஜெட் கமர்ஷியல் லவ் ஸ்டோரியில டான்ஸ்லாம் ஆடி நிறைய சாங் அண்ட் டான்ஸ் கலகலப்பா நான் பண்ணியிருக்கேன். அதுல கருணா ஒரு கவுண்டர், உண்மையாவே நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவுண்டர். வலிக்குது மச்சி அப்படின்னு சொல்றப்போ, ஆமா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் வலிக்கதான் செய்யும் வான்னு அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான். தினேஷ் வந்து எவ்வளவு வலிச்சாலும் அந்த பக்கத்துலயே இருந்து குழந்தை மாதிரி பார்த்துப்பாப்ல. அண்ட் குழந்தை மாதிரி பார்த்துக்க பத்தி சொல்றப்போ என் பக்கத்துல என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வரராவ் சார் இருக்காரு. அவர் 21 வருஷமா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல மூத்த அண்ணன் அவர் தான். அவர் நான் காலையில ஒழுங்கா சாப்பிட்டேனா, நைட்டு தூங்குறேனா, என்ன ட்ரெஸ் போடுறேன் எல்லாம் அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் தான் 21 இயர்ஸா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ என்னோட அப்பா வந்து இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட், இப்போ ரீசெண்டா திரும்ப மெய்யழகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஜெயபிரகாஷ் ஒரு நடிகர் மெய்யழகன்ல ஒரு போன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழக சீன் வந்து ஒரு கண்ட்ரியே அழ வச்சிருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு பெரியவர் அப்படி நெருங்கி அழறப்போ அதுல கொஞ்சம் கூட மெலோட்ராமா சேர்க்காம எல்லாரும் அவங்களோட குடும்பத்தினரை மிஸ் பண்ண வச்ச ஒரு பெர்ஃபார்மர் அந்த சீன்ல. ஜேபி சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னோட அப்பாவை நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார்,
எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ஸ்பிரேஷன், ஒரு எழுத்தாளனா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அவர் பாரதிராஜா சாரோட பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலா உட்காந்து கேள்வி கேட்டு கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த செட்லையும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு பொன்வண்ணன் சார். இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பிரத்யேகமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம், இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது. இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சாரி, இந்த ஒரு போஸ்டர் நான் தனியா இருக்கேன், அது மட்டும். ஏன்னா நான் 2012 வரைக்கும் என்னோட முதல் 20 படத்துல என் பேர் கூட போட்டதில்லை போஸ்டர்ல. அதுக்கப்புறம் வழிபட்டாக வெற்றிமாறன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை போஸ்டர்ல போட வச்சாரு. அங்க இருந்து இன்ன வரைக்கும் அது ஒரு இதுவா இருக்கு. பட் ஜென்ரலா ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக நான் பாக்குறேன். ஸோ இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருக்கும் என்ன உட்பட இது வந்து ஒரு படம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்பணின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் திருப்பணி நம்ம போற பேச விட்டுட்டு வேற பேசக்கு போவோம். இது நமக்கு ஒரு மைல் கல்லா அமையும் நான் நம்புறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் கேஜி வெங்கடேஷ் எங்க சார் இருக்கீங்க? அவர் என்னோட அழகா இருப்பாரு, கலவான முகம். அவர் பார்க்கணும் நீங்க, அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு. அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோடு அந்த பார்த்து ஷார்ட் ஓகே சார் அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் தமிழ் சினிமால 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு பேலட்ல ஒரு ஈஸி பிரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்க கொடுத்துருக்கீங்க. Can't wait to see your next work, KG. Thank you for making me and Ashi and all the actors look so beautiful. Thank you, and your beautiful family is here. Ada. And his wife is there. Thank you for coming, ma. And my dear friend Jibran, brilliant composer, brilliant sound engineer, brilliant human being, lovely guy. நானும் அவரு 2 வருஷமா ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த என் தாரா நீ என் தாரா அந்த பாட்டு நான் ஒரு 2 வருஷம் என்னோட பிளேலிஸ்ட்ல வச்சு கேட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் யூ ஜிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண சாங் வாஸ் த மோஸ்ட் ஃபன். ஏன்னா அவரே கீபோர்ட் வாசிப்பாரு, அவரே இன்ஜினியரா வேலை செய்வாரு, அவரே டாக் பேக்ல பேசுவாரு, யாரும் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நைட் 1 மணிக்கு உட்காந்து 2 பேரும் ஜாலியா ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம். நீ என்ன பார்த்து will always be a very special song that I sang. இதை ஏன் சொல்றேன்னா, என்னோட ஃபேன் ஆஷிகா ரங்கநாத் சார் நீங்க சூப்பரா பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அதை நான் ஏற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங். அது முக்கியமா ஐ எம் வெரி ஹாப்பி